நேத்து வந்து இன்டர்ஸ்டெல்லார் மூவி வந்து தமிழ்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நான் என்னதான் இங்கிலீஷ்ல பார்த்தாலும் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல பார்க்குற மாரி வராதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அத சொல்லிட்டு அப்படியே வந்து தமிழ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிலீஷ்ல பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அத ஏன் சொன்னேன்னா, ஒரு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அவங்கலாம் வந்து இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவி வந்து இங்கிலீஷ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் பாருன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்கிலீஷ் தான் ஒரிஜினல் டப்பிங்கு. ஸோ அதனால உங்ககிட்ட இன்னும் எமோஷனலா அந்த கனெக்ட் ஆகும் அந்த மூவி. ஸோ அதனால தான் அந்த மூவிய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அத கூட ஃபுல்லா மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் பாருங்க. அதுக்கப்புறம் கூட இந்த மூவி வந்து உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நெறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவி வந்து ஆல்ரெடி தமிழ் டப் இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து ஒரிஜினல் டப் கிடையாது. அது வந்து ஃபேன் டப். ஸோ இந்த மூவியோட ஃபேன்ஸ் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்து அந்த மூவிக்கு ஃபேன் டப் பண்ணுவாங்க. இந்த ஃபேன் டப்ல பார்த்தீங்கன்னா மியூசிக் அவ்வளோ கரெக்டா மேட்ச் ஆகாது. வாய்ஸ் அங்கங்க பிரேக் ஆகும். பார்க்க நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் இது ஒரிஜினல் டப்பிங் கிடையாது. இது வந்து ஃபேன் டப். ஸோ இதை போய் நிறைய பேர் வந்து ஒரிஜினல் டப்பிங் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரிஜினல் டப்பிங் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ரீட் தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து பாருங்க.